ஆர்வம் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ். சரி, நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதுதான் வந்து பாளையம்னா என்ன, ஸோ அந்த பாளையக்காரர்கள் எப்படி, அதோடைய தோற்றம் என்ன, ஸோ அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்சி செஞ்சாங்க, அது கீழே என்னென்ன பலியானர்கள் இருந்தாங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன ரோலு, என்ன டியூட்டிஸு, தென் அதில் வந்து இப்போது யார் வந்து கிளர்ச்சி செஞ்சுருப்பாங்க அப்படி தான் அதனால் டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க. ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக யார் யார் கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு அந்த கிளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணி வச்சது யார் தமிழகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலிதேவன். பூலிதேவன் என்ன பண்ணுறாரு, 1 செப்டம்பர் 1715 ஆவுடையாபுரம் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு. இந்த ஆவுடையாபுரம் தான் பிற்காலத்தில் என்னன்னு பேரை சொல்லி அழைக்கப்பட்டதுன்னா நெல் கட்டும் சேவல்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அது எப்படி வந்து நெல் கட்டான் சேவலாக மாறும்னா, ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஊரில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நெல், அதாவது அந்த கப்பம் கட்டிட்டு வருவாங்க நெல். ஒரு டைமில் என்ன பண்ணுவாருன்னா பூலிதேவன் வந்து அந்த வரிகொடா இயக்கத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அதாவது தன்னை ஆட்சி செய்கிற வேறு ஆங்கிலேயர்களுக்கு நான் ஆட்சி அதாவது அவங்களுக்கு நான் வந்து கப்பம் கட்ட மாட்டேன், அந்த நெல்லை வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுனால இதோட பேர் வந்து நெல் கட்டான் சேவல் அப்படின்னு மாறன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வரலாறு தான், அது 100% வந்து நடந்ததா என்னன்னு தெரியாது. பட் வந்து வரலாற்றில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நெல் கட்டும் சேவல், சில புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நெல் கட்டான் சேவல் இருக்கும், கட்டும் சேவல் இருக்கும், அது ரெண்டும் ஒரே ஊர் தான். அதோடைய முந்தின பேருன்னு பார்த்திங்கன்னா ஆவுடையாபுரம். ஸோ பூலிதேவன் வந்து எந்த கான்ஃபெடரசியோட தலைவர்? மேற்கு பாளையம். இப்போ தானே பார்த்தோம், மேற்கு பாளையத்தோட தலைவர். சரி, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போ பூலிதேவன் தான் அவரோட பேரா அப்படின்னா அவருடைய இயற்பெயர் வந்து பூலிதேவன் கிடையாது. அதுக்கு ஒரு கதை இருக்குது, பட் அந்த கதை உண்மையான்றது நமக்கு தெரியாது. பட் அது வந்து சில நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக அந்த கதை, அந்த காலத்தில் ஏதாவது பாட்டி தாத்தாலாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டு செவி வழியாக கேட்டு அதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த கதை தேவையில்லை. இப்போ இவருக்கு வந்து இவரோட இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா சில பேப்பரில் கேட்டிருந்தாங்க, காத்தப்பராசன். இதுதான் இவருடைய இயற்பெயர். பூலிதேவன் கிடையாது, அவருடைய இயற்பெயர், அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் வந்து காத்தப்பராசன். அதாவது பூலிதேவன் வந்து புலியை வந்து வேங்கையை அடக்கினதுனாலும் அதனால் மக்களை காப்பாற்றினாலும் அதனால அவருக்கு புலித்தேவன் வடக்கத்தான் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்ததாலும் அப்படின்னு சில நாட்டுப்புற பாடல்களில் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் கேள்வி கேட்டாங்கன்னா தெரிஞ்சு வச்சுங்க. காத்தப்பராசன் அவருடைய இயற்பெயர். அவருக்கு வந்து பட்டப்பெயராக கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பூலிதேவன் 1, 2வது வந்து வடக்கத்தான்னு சொல்லுவாங்க. ஒரு சில புக்ஸில் அது கொடுத்துருக்காங்க வடக்கத்தான். நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம், அது உண்மையானலாம் தெரியாது, வடக்கத்தான்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது புலிதேவன் என்ன பண்ணார், அதை நெல் வந்து கப்பமாக அந்த கட்டிகிட்டு இருந்தாங்க, ஓகேவா. ஸோ அப்போது ஒரு பாயிண்டில் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து விஸ்வநாத நாயர்கள் ஆட்சி செஞ்சுருந்தாங்க, அது கீழே தான் வந்து பாளையங்கள் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆற்காடு நவாபு கிட்ட வந்து ஆட்சி மாறும். ஆற்காடு நவாப் முகமது அலி, அவர் கீழே மதுரை வந்துச்சு. இப்போ மதுரை கீழே என்னென்ன பாளையங்கள் இருக்கோ அதுவும் வந்து மதுரை கீழே இவரோட ஆட்சி கீழே போகுது, ஓகேவா. ஸோ அந்நியர்கள் ஆட்சி கீழே, அதாவது வந்து அவங்க விஸ்வநாத நாயக்கரை வந்து தன்னுடைய அரசாக ஏற்றுக்கிட்டாங்க. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முகமது அலி வந்து ஆங்கிலேயர்களோட கூட்டு வச்சிருப்பார். ஸோ அவங்களையும் வந்து அந்நியர்களாக அவர் நினைக்க ஆரம்பித்தார். ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா, பூலிதேவன் என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிப்பார். அதான் ஃபஸ்ட்டு அவர் கிளர்ச்சி செய்ததுக்கான முதல் காரணம். நான் கட்ட மாட்டேன், அவருக்கு அந்நியர்கள், அவங்களுக்கு நான் என்ன கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சில பாளையங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மேற்கு பாளையங்கள்னால் அந்த கூட்டமைப்பு அப்படி இருக்கும். ஸோ அதோட தலைவராக செயல்பட்டோடனே சில பாளையங்கள் அந்த முடிவை எடுப்பாங்க.
நாங்களும் கட்ட மாட்டோம் அப்படின்னு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ஆர்காட் நவாப் வந்து இவங்க கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால முகமது லோடியோட பையன் மாஃபூஸ் கான் நெற்கட்டும் சேவலில் வந்து அவருக்கு வந்து ஒரு கோட்டை கட்டியிருப்பார் யார் பூலிதேவன். அந்த கோட்டையை அவர் ஆட்சி செஞ்சிட்ருப்பார். அதான் அந்த பாளையத்தை எல்லாமே அவங்கள ஒரு கோட்டை வச்சுருப்பாங்க இல்லையா, அது மாதிரி வந்து நெல்கட்டும் சேவலில் ஒரு கோட்டை கட்டியிருப்பார். 2 இடத்துல ஒரு கோட்டை கட்டி வச்சுருப்பார். வாசுதேவநல்லூர், 2வது வந்து நெல்கட்டும் சேவல். நெல்கட்டும் சேவலை இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாரெல்லாம் கப்பம் கட்ட மாட்டுறாங்களோ அவங்க கிட்டலாம் வசூலிச்சுட்டு வர சொல்லி முகமது அலி அவங்க அப்பா வந்து அவங்க பையனுக்கு சொல்கிறார், மாஃபூஸ் கானுக்கு நீ ஒரு படை அனுப்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படை தளபதியாக யார் செயல்பட்டதுன்னா ரகமான்னு சொல்லிட்டு ஒரு ஆள். இவங்க கூடயே வந்து ஆங்கிலேயர்களுக்கு அதிகாரியாக கர்னல் இக்னஸ்ன்னு ஒருத்தர் வருவார். கர்னல் இக்னஸ். இந்த கர்னல் இக்னஸ் தான் மதுரைக்கு வந்த முதல் ஆங்கிலேயர். இந்த கர்னல் இக்னஸ் தான் மதுரைக்கு வந்த முதல் ஆங்கிலேயர். அவர் தான் முதல்ல கால் எடுத்து வைக்கிறார். இப்போ எப்படி நிலாவில் அந்த மாதிரி வந்து மதுரையில் ஃபஸ்ட்டு கால் எடுத்த ஒரு ஆங்கிலேயர்னு யாருன்னா கர்னல் இக்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாங்க. மதுரையிலேருந்து கிளம்பி ஒவ்வொரு இடமா அது என்னென்ன பாளையங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கப்பங்கட்டை யார் யார் வராங்களோ அங்கெல்லாம் பார்த்துட்டு வர வழியில் இவங்களுக்கு முன்னாடியே இவர் இருக்கார். யார்? கட்டபொம்மன். அவர் வந்து ஒத்துக்கிறார், சரி கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் கட்டலை. அதுக்கப்புறம் இதுக்கு யார் முக்கிய காரணம்னு பார்த்தாங்க, பூலிதேவன். அப்போ பூலிதேவனுடைய நெல்கட்டும் சேவல் கோட்டையை நம்ம வந்து முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்க. எப்போது? 1751. 1751 இந்த கோட்டையை தகர்த்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிட்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, பூலிதேவனுடைய கோட்டைக்குள்ளேயே அவங்களால போக முடியல. கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் கோட்டையை சுற்றியே இருக்காங்க, அந்த கோட்டைக்குள்ளே போகவே முடியல. இவங்க என்ன பிளான் பண்ணி வந்தாங்களோ அவங்களால அதை பண்ண முடியல. ஸோ இவங்களை வந்து விரட்டி அடிக்கிறார் பூலிதேவன். ஸோ விரட்டி அடித்ததுனால அவமானப்பட்டு என்ன பண்ணுறாங்க, ரிட்டர்ன் பண்ணோம். யார்? மாஃபூஸ் கான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் போயிடுறாரு. 8 நாள் அவங்க எடுத்துகிட்டு வந்த உணவு எல்லாமே தீர்ந்து போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மேலே இவங்களால போர் பண்ண முடியாது. ஸோ அவர் வந்து அதாவது இவங்க நினச்சிக்கிட்டு வந்தது என்னென்னா இவனை ஈஸியாக அடி பண்ணி வச்சு வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம நினச்சா மாதிரி இவன் இல்லை அப்படின்ற ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகுது. அதாவது வந்து நம்ம கீழே இருக்கவன் நமக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறான், பட் இவங்ககிட்ட போய் நம்ம மிரட்டினோம்னா வாங்கிடலாம். அப்படி தான் இப்போ என்ன நினைப்போம், கீழே ஏதாவது ஒரு இதுன்னா போயிட்டு மிரட்டினோம்னா கொடுத்துருவான் அப்படின்றான். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினைக்கிறான், நம்ம எதிர்த்து ஒருத்தன் பேசுகிறான், நம்மளை விட வலிமை மிக்கனா ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிக்கிறார், மாஃபூஸ் கான் போய் நேரில் போய் கண்டுபிடிச்சிரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த படையை திருப்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மதுரைக்கு போகிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 1756 கர்னல் ஹெரான் அப்படின்னு கூட. ஸோ ஆங்கிலேயர்கள் கூட 2 விஷயம் நடக்கும் சைமல்டேனியஸாக. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவார்னா, இவரை வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டாங்க இல்லையா, பூலிதேவனுக்கு இப்போ என்ன ஆச்சு, டென்ஷன் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நம்மளை இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களக்காடு பேட்டில்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நடக்கும், ஒரு முற்றுகைன்னு சொல்லலாம், இல்லை சிஏஜின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், களக்காடு முற்றுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1755 நடக்கும், களக்காடு முற்றுகை. இந்த முற்றுகை என்ன பண்ணுவார்னா, பூலிதேவன் வந்து இந்த களக்காடுன்றது அந்த இடத்துல கோட்டை வந்து யாரோடது கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி இது. ஸோ இந்த கோட்டையை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் எதுவும் தெரியாது. அதாவது முன்னே அப்போ வந்து கம்யூனிகேஷன்லாம் தெரியாது, என்னென்ன ஏரியா இருக்குது, யார் கண்ட்ரோலில் இருக்குன்றலாம் அப்போ எதுவும் தெரியாது. ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆங்கிலேயர்கள் நிறைய வந்து அந்த அவங்களுடைய படைபலம்லாம் அங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம கைப்பற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பூலிதேவன் ஃபஸ்ட்டு களக்காடு அட்டாக் பண்ணுறாரு. இந்த அட்டாக் எப்போ நடக்குது, 1755. ஸோ இவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது, இவங்களுக்கு எதிராக திரும்புகிறார். ஸோ இது அட்டாக் பண்ணி இந்த கோட்டையை வந்து கைப்பற்றிடுவார். கோட்டையை கைப்பற்றிட்டு என்ன பண்ணுறாரு, நெற்கட்டும் சேவலுக்கு போயிடுவார். ஸோ இதை வந்து அவமானமாக நினைக்கிறாங்க யார், முகமது அலி, மாஃபூஸ் கான்லாம். இப்போ அவமானமாக நினச்சோடனே ஆங்கிலேயருக்குள்ள ஒரு உடன்படிக்கை ட்ரைன் பண்ணுறாங்க, ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்டியில் தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க,
இந்தியர்கள் ஆங்கிலேயர்கிட்ட தன்னை அப்படியே அடமானம் வச்சுட்டாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து என்னது, நம்ம சுதந்திரம் கிடைக்கிற வரையும் இதுதான் அந்த ஃபஸ்ட்டு நம்மளை போயிட்டு தலை குனிஞ்சு முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வந்து போய் மாட்டினது தான். ஸோ இப்போ இந்த ட்ரீட்டி சைன் பண்ணோடனே இது என்ன, அந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்னல் ஹெரான் அப்படின்ற ஒரு தளபதி கீழே மாஃபூஸ் கான் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அட்டாக் பண்ணோம், அதாவது நெல்கம்படன் சேவையில் அட்டாக் பண்ணோம், மறுபடியும் திரும்புகிறாங்க. எப்போ இது நடக்குது, 1556. ஸோ இந்த சைடு இவர் என்ன பிளான் பண்ணுறாரு, பூலிதேவன் என்ன பிளான் பண்ணுறாரு, அவர் ஒரு 3 நண்பர்கள் அவர்கள் இருக்காங்க. அந்த 3 நண்பர்கள் உங்கள் ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்கோம். அவருடைய நெருங்கிய நண்பர் முடேமியா, என்னுடைய தோழனே அப்படின்னு சில புக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அவருடைய நெருங்கிய நண்பர்னு சொன்னால் முடேமியான்னு சொல்லுவாங்க. மியான் நபி கான். ஸோ இவங்க 3 பேரையும் கூட்டாக எடுத்துப்பார். ப்ளஸ் டிராவன்கூர் திருவாங்கூர் அரசர் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 4000 சோல்ஜர்ஸ் கொடுப்பார். அப்புறமா தன்னுடைய மேற்கு பாளையங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சுப்பார். அந்த பாளையங்களில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக அட்டாக் பண்ணுறதுக்காக பூலிதேவன் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாரு. அந்த கூட்டமைப்பில் சேராத ஒரு பாளையம் என்ன பாளையம் அப்படின்னா சிவகிரி பாளையம். இந்த சிவகிரி பாளையம் மட்டும் இந்த கூட்டமைப்பில் சேராது. ஏன்னா இவன் ஆங்கிலேயர் கூட கூட்டணி வச்சுருப்பான். ஸோ அவங்களுக்கு கப்பம் கட்டுறது எல்லாமே ஓகே. அவங்க கூட கூட்டணி வச்சதுனால இவங்க கூட இவன் மட்டும் சேர மாட்டான். ஸோ அது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, எந்த வந்து பாளையம் மட்டும் அவங்க கூட சேர மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி பாளையம். பிரிட்டிஷ்க்கும் இவங்களுக்கு சண்டை வரும். ஸோ கர்னல் எரானை வந்து துரைச்சி அடிச்சிடுவார். ஸோ அப்போது கர்னல் எரான் போயிட்டு மறுபடியும் மாஃபூஸ் கான் இவங்க எல்லாம் திரும்பி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை வந்து தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நம்ம நினச்சதை விட வலிமை மிக்கதாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகைன் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, ஸோ இவனை எப்படி அடிமை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணும்போது தான் வந்து ஒரு ஆள் எடுத்துகிட்டு வராங்க. அடுத்து யாருன்னா மருதநாயகம். மருதநாயகம் பேர் என்ன, யூசுப் கான். அவர் தலைமையில் ஒரு படையை அனுப்பிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், பூலிதேவன் வந்து பூலிதேவனை பிடிச்சிருவாங்க. பூலிதேவனை பிடிச்சதுக்கு அப்புறமா மருதநாயகம் வந்து மதுரையில் ஆட்சி செய்வார். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இப்போ இதுவரையும் நடத்துனது புரிஞ்சுதான், இந்த கதை அப்புறம் பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் என்னன்னா, இவங்க என்ன பண்ணாங்க, முடேமியா, மியான் நபி கான் இவங்க கூடயும் திருவாந்தகூர் அரசர் ஒரு 4000 சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் கொடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க, மறுபடியும் கர்னல் எரானுடைய படையை வந்து தோற்கடிச்சிருவாங்க. ஸோ அதையும் மறுபடியும் அவங்க ஒரு அவமானமாக நினச்சி இவன் மிகப்பெரிய ஆளாக வளர்றான். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா, பூலிதேவன் வந்து என்ன பிளான் பண்ணுவார்னா, ஸ்ட்ரெயிட்டாக மதுரையே அட்டாக் பண்ணலான்னு பிளான் பண்ணுவார். மதுரை அட்டாக் பண்ணுறோன்னா ஆங்கிலேயர்கள் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுவாங்க. ஸோ அந்நியர்களோட ஆட்சி இருக்காது, நம்ம மக்கள் இருக்கலாம் அப்படின்றது தான் அவரோட பிளான். ஸோ அது வந்து அந்த டைம்லேயே அதை யோசிச்சிருப்பார். ஸோ அவங்க அதுக்கு அடுத்து தான் வந்து மருதநாயகம் வந்து தலைமையில் வந்தவொடனே இவர் என்ன பண்ணுவார், பூலிதேவனை அட்டாக் பண்ணார். சரி, அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா?